ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வருடம் பராபவ வருட பலன்களை பற்றி பார்க்க போறோம். முதல்ல பராபவ வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம், ஆங்கில மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 அன்றும், தமிழ் மாதம் சித்திரை 1ஆம் தேதி அன்றும் பிறக்குது. முதல்ல பராபவ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தோல்வி, அவமானம், குறைபாடு இது எல்லாற்றையும் சரி செய்து ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய, முயற்சி மூலமா வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இந்த பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்துல மேஷ ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிறாரு. ஒரு பெரிய மாற்றத்தையும் புதிய தொடக்கத்தையும் கொடுக்க போறாரு. முதல்ல லக்னம் எங்க இருக்காரு அப்படின்னா, ரிஷப லக்னத்துல இருக்கிறாரு. ரிஷபத்துல இருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க, 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன், சனி பகவான் இருக்கிறார், 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கார். மாந்தி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ரிஷபராசி நேர்களுக்கு பராபவ வருடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் உண்டாகக்கூடிய வருடமா இந்த வருடம் இருக்கு. சொத்துக்கள், அதாவது சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம், பணம் அதிகமாக போகுது, பெருக போகுது. ஏதாவது ஒரு நிலம் வாங்கிருக்கீங்க, நிலம் வாங்கின இடத்துல ஏதாவது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கீங்க, இல்ல ஒரு கடை போடணும்னு நினைக்கீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு அருமையான வருடமா இருக்கு. கண்டிப்பா நீங்க தாராளமா பண்ணலாம். சரி, ஓகே. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, லாபம் வருமா, நான் நினைச்ச காரியம் எல்லாமே ஈடேறுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா தான் ஈடேறும். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சு நான் இதைதான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஈடேறும். ரெண்டாவது, நீண்ட நாட்களா, ரொம்ப நாளா பார்க்காம இருக்கிற உங்க நண்பர்களை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த காலகட்டத்துல ஏற்படும். உங்களுக்கு இந்த காலகட்டம் 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குது. அதாவது முதல் திருமணத்துல பிரிஞ்சிருக்கீங்க, அந்த பிரிஞ்சிருக்கிறதுல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, இல்ல டிவோர்ஸ்க்கான ஒரு மூமெண்ட் போய்க்கு இருக்கு, இப்படிங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அது ஒரு முடிவுக்கு 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. மேலும் தலைமை பண்பு உங்களுக்கு எப்பவுமே ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பொறுப்பை உங்களை கொடுத்தாங்கன்னா அந்த பொறுப்பை நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுல எப்பவுமே பின்வாங்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க. அதுல இருந்து நீங்க பின்வாங்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு கொடுக்கற எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுடவும் மாட்டீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டைம் எப்படி இருக்கு அப்படின்னா, லாபத்தையும் ஒரு வெற்றியையும் கொடுக்க போறிய வருடமா இந்த வருடம் இருக்குது. சித்தப்பா வழியில ஆதாயம், சித்தப்பா மூலமா உங்களுக்கு ஒரு சொத்தோ என்னமோ சொத்துகளோ, இல்ல அவர் மூலமா பணம் வரவுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்க போகுது. அவங்க மூலமா ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் அவங்க மூலமா வெளியூருக்கோ வெளிநாடோ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னா, சரி எல்லாத்துலயும் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தாலும் என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னா, தாயாரின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். தாயாரின் உடல்நிலைக்கு சிறு சிறு உபாதைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதாவது சின்னதா ஏதாவது உடம்புக்கு முடியலனாலும் அலட்சிய போக்கா இல்லாம மருத்துவ ஆலோசனை கேட்கறது மூலமா சரி செய்யப்படலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், இல்ல இந்த காதல் பிரச்சனையை வச்சு உங்க தாயாருடன் பேசாம இருக்கிறது, இல்ல அவங்கள்ட்ட பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அவங்களோட நீங்க ஒன்னா சேர்ந்துருவீங்க. அவங்களுடைய ஒன்னா சேர்ந்து உங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அன்பு அதிகரிக்கும். தாயாருக்கு உங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையில பிரிஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டம் ஒன்னா சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்குது. இந்த பராபவ வருடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாள் இரவேவும் நீங்கள் எழுந்து பார்க்கும்படியான ஒரு இடத்துல மா, பலா, வாழை மற்றும் வாசனை பூக்கள் மற்றும் கண்ணாடி, இது ஒரு முடிஞ்சளவு கையில இருக்கிற ஒரு பணம், இதை எல்லாத்தையும் வைத்து காலையில அந்த பொருட்கள் மேல்தான் உங்க கண்ணை விழிக்கணும்.
அதான் நீங்க முதல் பார்வையா அதைத்தான் பார்க்கணும். அதற்கு அப்புறம் சமையல், அறுசுவை உணவு செய்யணும். உங்களால முடிந்த ஒரு சின்ன சின்ன அளவான அறுசுவை உணவு செய்யணும், அன்னைக்கு அது சாப்பிடணும். இதன் மூலமா ஒரு பெரிய ஒரு புது உற்சாகத்தையும் புது தொடக்கத்தையும் கொடுக்குது. அனைத்து வகையான சமநிலை தன்மையையும் நம்ம இந்த காலத்துல சரி பண்ணிடலாம். முதல்ல முக்கியமான விஷயமா கர்ம வினை, அதாவது இதற்கு முன்பு நம்ம பண்ண கர்மா இந்த வருஷம் நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் இந்த பராபவ வருடத்துல மிக முக்கியமானது. இதற்கு முன்பு நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா ரெட்டிப்பு லாபம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சிறு பாதிப்பு வரையாகனே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம்னா அதுல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்ன மாதிரி புரிதலோட பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு நம்ம மேல ஒரு தவற விலக்கி ஒரு நற்பலன்கள், நீ இந்த கரெக்ட் மாறு, நீ இந்த அளவு இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து நம்மளை திருத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இந்த வருடம் நம்மளுக்கு கிடைக்குது பராபவ வருடத்துல. நீங்க என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு பண்ணா சிறப்பம்சமா இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகன். உங்களுடைய கடவுள் முருகர் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களால முடிஞ்ச அளவு காலையிலயோ இல்ல ஈவினிங் நேரமோ போய் பாலாபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்ணணும்னு நினைக்கீங்க, எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னாடி போக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே லைஃப் பின்னாடி போய்கிட்டே இருக்கு. 2 ஸ்டெப் பின்னாடி போய்க்கிருக்கேன், 4 ஸ்டெப் பின்னாடி போய்க்கிருக்கேன், இப்பதான் நான் முன்னாடி வரப்போறேன்னு தெரியலேன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க முன்னாடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கு உண்டான சூழலை இந்த வருடமே உங்களுக்கு ஏற்படுத்தி அதுல வெற்றி வாகையும் சூட வைக்குது. இதன் மூலமா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சூப்பரான வருடமா இருக்கு. இந்த வருடத்தை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதன் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் செல்வமும் அதிகரிக்கும்.